நீ ஏம்மா இங்க வந்த? எங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா உன்னை அடிக்கிறாங்கல்ல? நான் இங்க வந்ததே அம்மாக்கு தெரியாதுக்கா. வாமா. இப்பதான் வரீங்களா மாமா? ஆமாம்மா. நீலா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மாமா நாளைக்கு கோவில் மண்டபத்துல விசாலாட்சி அம்மையார் கதை சொல்றாங்களா? கண்டிப்பா வரணும். இந்த பாரு, வேலை இல்லாதவங்க கதை சொல்லுவாங்க, பொழுது போகாதவங்க அதை கேட்பாங்க. நாம நம்ம வேலையில தான் அக்கறையா இருக்கணும். இந்த பாருங்க, உங்க குணம் உங்களோட இருக்கட்டும். பிஞ்சு மனசுல கடவுள் நிந்தனையை உண்டாக்காதீங்க. கடமையை செய்யன்னு சொல்றதுக்கு பேரு நிந்தனையா? கடமை, தொழில், வேலை எல்லாம் காசு பணத்துக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் உள்ளதுதானே. ஆனா மனசுல நிம்மதியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வேணும்னா கடவுளை வணங்கித்தான் ஆகணும். நீ சொல்றத பார்த்தா வீட்டுல நிம்மதி இல்லாதவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அமைதி தேடி அலையணும். என்ன மாமா, நான் கதை கேட்க வர சொன்னா அதுக்கு போய் நீங்க சண்டை போடுறீங்களே. அம்மா தேடுவாங்க, நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணும். அக்கா போயிட்டு வரேன். நீங்க இப்படி எல்லாம் கடவுளை நிந்திக்கிறதுனாலதான் நமக்கு புத்திர பாக்கியமே இல்லாம இருக்கு. அப்படியா? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம். இனிமே நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். என் எண்ணங்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் தடையாயிருக்காது. போதுமா? நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. நம்பிக்கை கொண்டு கை தொழுதால் வருவாள், தும்பிக்கையான் என்னும் துணை வருவாள். நம்பிக்கை கொண்டு கை தொழுதால் வருவாள். சிறு தொண்டர் கூட்டத்தில் ஒரு தொண்டர் என வந்த சிறு தொண்டர் கதை பாட அருள் புரிவார், அருள் புரிவார். பரஞ்சோதி சோழ நாட்டை சேர்ந்தவர், சிறந்த பக்தர். ஆண்டவன் அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, அருள் தரும் பூஜை என்று உறுதி கொண்டார், அருள் தரும் பூஜை என்று உறுதி கொண்டார். பரஞ்சோதியார் அடியார்கள் எல்லாம் மறந்து அழைத்து அவர்கள் விரும்பியதையெல்லாம் தந்து உபசரித்து வந்தார். பரஞ்சோதியை சோதிக்க எண்ணம் கொண்டார் எம்பெருமான். ஏன் சோதிக்க வேண்டும்? பரம்பொருள் லீலையை யார் அறிவார்? அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். பரம்பொருள் லீலையை யார் அறிவார்? அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். திரு தொண்டர் உள்ளத்தை தேடி வந்தார், அடியவர் போல் மனை நாடி வந்தார், அடியவர் போல் மனை நாடி வந்தார். பரஞ்சோதியார் சிவனடியாரை வணங்கி, ஐயனே, தாங்கள் என் வீட்டிற்கு வந்து திருவது உண்டு இளைப்பாறு செல்ல வேண்டும் என்று வேண்டி நின்றார். சிவனடியார், நான் விரும்பும் உணவை அளிக்க முடியுமானால் வருகிறேன் என்று சொன்னார். தாங்கள் விருப்பம் எதுவோ எதுவானாலும் தப்பாது படைக்கிறேன் என்று உறுதி கூறினார் பரஞ்சோதியார். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்பது வழக்கம், அதுவும் பிள்ளைக்கறிதான் வேண்டும். உன்னால் படைக்க முடியுமா என்று கேட்க,
அப்படியே செய்கிறேன் என்று உறுதி கூறி சென்று தன் மனைவியிடத்திலே இந்த துயர செய்தியை சொல்லுகிறார். அவரது மனைவியாரும் மனம் கோணாது தங்கள் மைந்தன் சீராளனை பலியிட்டு விருந்து சமைத்தார். சிவனடியார் விருந்துண்ண அமர்ந்தவுடன் பரஞ்சோதியரை அழைத்து என் கூட உட்கார்ந்து உணவு உண்ண உன் மைந்தன் சீராளனை அழைப்பாய் என்று சொன்னவுடனே பரஞ்சோதியாரும் அவருடைய மனைவியாரும் அதிர்ச்சி அடைந்து கண்களில் கண்ணீர் மல்க வெளியே வந்து சிவனை வேண்டி பாடுகின்றனர். தேசிகா கருணை மழை நாயகா கண்ணீர் வேண்டுகிறேன். தாய் வளர்த்த பிள்ளையை நீ எடுத்து போனதில் ஓர் பிள்ளை தேடுகிறேன். தாய் வளர்த்த பிள்ளையை நீ எடுத்து போனதில் ஓர் பிள்ளை தேடுகிறேன். பந்தியில் அமர்ந்தபின் சந்ததியில் கேட்கிறார். பந்தியில் அமர்ந்தபின் சந்ததியில் கேட்கிறார். பதில் சொல்ல வார்த்தை இல்லை. வந்து விளையாடவா தந்தையே பிள்ளையா மழலை மொழி பேசவா மனை தேடி ஓடிவா. கண்ணிக்கும் நேரத்தில் சீராளன் ஓடி வந்தான். தாயும் தந்தையும் மகனை வாரி அணைத்து முத்தமிட்டு உள்ளே அழைத்துச் செல்கின்றனர். அங்கே கபாலியாக வந்த சிவனடியாரை காணவில்லை. பரஞ்சோதி, அன்பு மிகுந்த உமது பக்தியால் வலிமை மிகுந்த எமது உள்ளத்தே வென்று விட்டீர். இன்று முதல் நீவி சிறு தொண்டர் என்ற சிறப்பு பெயருடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். பரஞ்சோதி சிறு தொண்டனானார். இந்த கதையினால் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தொண்டுள்ளம் படைத்தவர்களுக்கு இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். நம பார்வதி பதையே. மெய்யன்பரே, தங்கள் கண்களில் கண்ணீர் வருக காரணம் என்ன? மனதில் வலுவை சுமக்க கூடாது. ஆண்டவனின் நினைவை மாத்திரம்தான் சுமக்க வேண்டும். தாயே, எனக்கு எந்த விதமான மனக்குறைவும் இல்லை. கடவுள் வழிபாட்டை விட செய்யும் தொழிலையே தெய்வமாக கருதி வந்தவன் நான். ஒரே நினைவுடன் கடவுளை வணங்குவதிலேதான் பேரின்பம் கிடைக்கிறது என்பதை இப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். தாயே, ஆண்டவனின் அருளை அடைய தாங்கள் தான் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும். நானோ ஏழை, தான தர்மங்கள் செய்ய வழி இல்லாதவன்.
மண்பாண்டம் செய்து பிழைக்கும் குயவன். பொன்னும் பொருளும் அள்ளித் தருவோருக்கு மட்டும்தான் ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பதில்லை. இறைவனை துதித்து பாடுங்கள். பிச்சை எடுக்க ஓடு வாங்க கூட காசில்லாத ஏழைகளுக்கு மண் ஓடு செய்து தானம் செய்யுங்கள். சத்தியத்தை கடைபிடியுங்கள். ஆண்டவன் திருவருள் கிடைக்கும். அப்படியாகட்டும். சென்று வருகிறேன் தாயே.